Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் கட் ஒர்க் தான். கட் ஒர்க்ல நம்ம இப்போ வந்து தேர்ட் மெத்தட் பார்க்க போறோம். இந்த மெத்தடும் வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். இதுல வந்து ஃபேப்ரிக் glue யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்மலான செயின் ஸ்டிட்ச் தான் போட போறோம். செயின் ஸ்டிட்சை வந்து என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியா தான் போடணும். ஏன்னா இந்த செயின் ஸ்டிட்சை நம்மளால மறைக்க முடியாது. ஸோ இது அப்படியே தான் தெரியும். அதனால நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சஸா போடணும். நான் இதுக்கும் வந்து துளிப் நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா இதுக்குமே நான் வந்து துளிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் நான் அதை தான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்றேன், டயால்ஜ் யூஸ் பண்றேன். ஸோ நான் இப்போ வந்து டிசைனை ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் செயின் ஸ்டிச்சை. இந்த இடத்துலலாம் ஷார்ப் எட்ஜ் அந்த டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இந்த இடமும் ஷார்ப் எட்ஜ் தான். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நாட் போட்டு முடிக்கணும். அடியில த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறேன். இது நம்ம போட்ட டிசைனோட பேக் சைடு. இங்க வந்து இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஓகேயா, இந்த க்ளூ தான் இப்போ நாம அப்ளை பண்ண போறோம் பின் பக்கமா. கரெக்டாக அந்த ஸ்டிச் மேல லைட்டாக அப்ளை பண்ணா போதும். குறிப்பா வந்து அந்த ஸ்டிச்சை தாண்டி வெளியில நம்மளுடைய கிளாத்ல படாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா துணி வந்து நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு கட் ஒர்க் அப்புறமா. கட் பண்ண போற அந்த துணியில பட்டா ப்ராப்ளம் இல்லை, நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனா கட் பண்ற எட்ஜுக்கு தாண்டி இருக்க வேணாம், வெளிப்பக்கமா. இன்னும் கொஞ்சம் லைட்டா போட்டாலே போதும். இந்த இடத்துல கரெக்டா அந்த ஸ்டிச் மேலதான் அதிகமா இருக்கணும். ஸ்டிச் மேல இருந்தா போதும், அந்த கிளாத்தை வந்து அது இறுக்கி பிடிச்சுக்கும்.
இது காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டது வந்து காஞ்சிருச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம கட் ஒர்க் பண்ணலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்பயும் போல் பிளேடு தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிளேடு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிளேடு யூஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். இதை நான் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய அவுட்லுக் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா வந்து ஷேப் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது வந்து பிரிஞ்சு வராது நமக்கு. இதை நீங்க இப்படியேவும் விடலாம். ஒருவேளை நீங்க வந்து அடியில வந்து இன்னொரு கலர்ல கிளாத் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் பண்ணலாம். அதை எப்படி பண்றதுன்றதை இப்ப நான் காட்டுறேன். இதை இப்படியே கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி வந்து இந்த அப்பதே க்ளூ அப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க அந்த ஃப்ரேமை கலட்டிட்டு இந்த ரோஸ் துணியை வந்து ப்ளூ துணி கொடுக்குறேன்னா அந்த ப்ளூ துணி அடியில வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ரோஸ் துணியை வச்சுட்டேன். இப்ப அந்த க்ளூ வந்து அந்த ரெண்டு கிளாத்தையுமே ஒட்டிடும். இது நல்லா காஞ்சோன்னே இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். வந்து எக்ஸ்ட்ராவா கைத்தையல் போட்டுக்கலாம் அந்த அவுட்டர்ல. தெரியாத மாதிரி ஒரு சேம் கலர் இந்த மேல என்ன கிளாத் இருக்கோ அந்த கலர்லயே வந்து ஒரு ஸ்டிச் வந்து நீங்க போட்டுக்கலாம் கையில. ஓகே, ஸோ இப்படி போட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மெத்தடையும். ஒருவேளை நல்ல பெரிய கட் ஒர்க்கா பண்ணீங்க அப்படின்னா சிலர் வந்து அதுக்கு அடியில துணி வச்சு அடைக்கவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்த 3 டெக்னிக்குமே யூஸ் பண்ணாம எப்பயும் போல கட் பண்ணோம்னா என்ன மாதிரி மிஸ்டேக் ஆகும், அதாவது கிளாத்ல வந்து என்ன மாதிரி ஆகுது அப்படின்றத காட்டுறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டிருக்கேன். எப்பயும் போல நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட் பண்றது ஸ்டார்டிங்ல வந்து ஷேப்பா கொடுத்து கட் பண்ணனாலுமே ஃப்ரேமை கலட்டினா தான் நம்மளால இது வந்து ஈஸியா கட் பண்ண முடியும். அதனால நான் இப்போ ஃப்ரேமை கலட்டுறேன். நம்ம அந்த 3 டெக்னிக்குமே யூஸ் பண்ணாம கட் பண்ணா இந்த மாதிரி நான் எதுவுமே இதுல யூஸ் பண்ணல, க்ளூவும் யூஸ் பண்ணல, ஹீட்டும் யூஸ் பண்ணல, ஜிக்ஸாக்கும் யூஸ் பண்ணல. ஸோ இது நார்மலான செயின் ஸ்டிச் தான். இப்போ இதுல நம்ம கட் ஒர்க் பண்ணோம்னா இந்த செயின் வந்து ஈஸியா கலண்டு வந்துடும். நமக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஈஸியா இது பிரிஞ்சு வந்துடும், நூல் நூலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த 3 டெக்னிக்ல ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம கட் ஒர்க் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம பண்ற மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அந்த 3 டெக்னிக் ஃபாலோ பண்றோம். அதுல ஏதாச்சும் ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தோட டைப்பை பொறுத்து நம்ம வந்து இந்த டெக்னிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.